அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் பொதுமக்கள் வாக்குவாதம் செய்து வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளரின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு காசோலை வழங்க சென்ற அமைச்சர் மா சுப்பிரமணியத்துடன் பொதுமக்கள் வாக்குவாதம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்கியிருக்கும். சிவபிரகாஷ், இந்த வாக்குவாதத்திற்கான காரணம் என்ன? விரிவான தகவல்களை பகிர்ந்து. வணக்கம். தற்போது இங்கு பள்ளிக்கரணையில் உயிரிழந்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் இல்லத்திற்கு நேரில் வந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அவரது இல்லத்தில் சென்று அவர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தவுடன் 20 லட்சம் ரூபாய் அவர்கள் நிவாரணத் தொகையும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பும்போது இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் இதுபோல இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி அவரிடம் குறைகளை சொல்லி, அதே சமயத்தில் இங்க இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த இதுக்கு முன்பில் இருந்து இருக்கக்கூடிய சீனியர், அதிலும் மிக முக்கியமாக ஒரு மூதாட்டி ஒருவர் திமுக கட்சியின் பெயரையே இந்த இடத்தில் கருத்துக் கொண்டிருக்கின்றனர், எதுவும் செய்வதில்லை என்று அவரிடம் புகாரை முன்வைத்தார். அனைத்து விதமான கோரிக்கைகளும் உடனடியாக சரி செய்யப்படும் என்ற உறுதியை அமைச்சர் அவரிடம் கொடுத்த பிறகு அவர் அங்கிருந்து தற்போது கிளம்பி செல்கிறார். நன்றி சிவபிரகாஷ், விவரங்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.